மக்களே வெற்றிகரமாக தம்பி கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? மதுரையை காட்டும். மதுரை ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். மதுரை ரோட்ல மொட்டை வெயில்ல என்ன இப்படி கேமராவோட சுத்த விட்டிய விஷயம். மக்களே மதுரை வந்துட்டு இதை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு சொல்லிட்டு வைசாவி சொன்ன ஒரே காரணத்தால் அடிச்சு புடிச்சு ரூமுக்கு போய் கிளம்பணும்னு நினைச்சாங்க. இப்போ வந்து திகழ சாப்பிட வந்துருக்கிறோம். அம்மா அங்கேயிருந்து போன் சீக்கிரம் வாங்குறாங்க. இந்த அல்வா வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்வா கடையில் கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிச்சிச்சு. அடடா இந்த சந்திரமுகில ரஜினி வெளில வரும்போது ஒரு சிரிப்பு இருக்கும் பாரு. வா அந்த தேஜஸ் என்னத்த ஐயோ அங்க பாருங்க எந்திரிச்சு அங்கேயே போயிட்டான். என்னடா பண்ணிட்டு இருக்கிற? ரெண்டு பசங்களை வச்சுட்டு சமாளிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்புறம் அண்ணன் வந்து நீங்க வா உங்க கார் தானே ஓட்டணும், வாங்க மடியில வந்து உட்காருன்னு சொல்லி அவன் உண்மையே இப்ப ஓட்டிட்டு போய் நினைச்சிட்டு இருக்கான். அவன் அந்த வேற ஒரு இன்ச் வேற ஆனா மூவ் பண்ணி காமிச்சோன்னே அவன் நினைச்சுட்டான் அவன் தான் வண்டியை ஓட்டுறான். ஏய் வண்டி ஆறுனடி. ஒரே டிராபிக். மதுரை வந்து இருந்தோடனே நல்ல டிஃபன் கடையில டிஃபன் வாங்கியாச்சு. என்ன நல்ல ஜிகர்தண்டா கடையில ஜிகர்தண்டா வாங்கியாச்சு. நல்ல அல்வா கடையில அல்வா வாங்கியாச்சு. புள்ள புருஷன் அதெல்லாம் சாப்பாட்டு இது கூட பரவாயில்ல. இது கூட சொல்றாங்க என்ன மதுரைக்கு போய் நீங்க என்ன பண்ணீங்க அப்படிம்பாங்க. மக்களே வெற்றிகரமாக தம்பி கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? மதுரையை காட்டும். மதுரை ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். மதுரைக்குள்ள என்ட்ரி ஆக போறோம். உள்ள போறதுக்கு நாங்க ரெடி. வீடியோ பார்க்கறதுக்கு நீங்க ரெடியா? எல்லாருமே ட்ரெயின்ல டிராவல் ஆகி டயர்டாகி வருவாங்க இல்லையா? இறங்குற இடத்துலயே சூப்பரா இங்க ஒன்று வச்சிருக்காங்க. அதுதான் வந்து மசாஜ் பார்லர் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரீயா வந்து மதுரைக்குள்ள போகும்போது தன் கால்களை வந்து எனர்ஜி ஆகிறதுக்கு அக்காவோட துணையோட என் பிள்ளை ட்ரெயின் ஜெர்னில என் மடியில உட்கார்ந்து அரக்கி நெருக்கி எனக்கு பயங்கரமா கால் வலிக்குது. அதனால நான் கால் மசாஜ். ஓகே அக்கா அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. இதுலதான் தூங்குவீங்க. ஒரு அக்கா நாங்க ஒரு 3 நாள் இங்க பிளான் வச்சுக்கிறோம். இங்க பத்திரமா 3 நாள் வச்சுக்கிறீங்களா? நாங்க எல்லாம் ஊர் சுத்திட்டு வந்துட்டு அழைச்சிக்கிறோம். சரி ஓகே ரெடி. நீ உட்கார்ந்து தான் கால் வலிக்குன்னா மறுபடியும் கால் பெரிய சார் எப்படிலாம் ஏமாத்த வேண்டிய வலிக்காம பண்ணுங்க. ஓகே முடிச்சுட்டு வரட்டும். அடுத்து என்னங்கிறத காட்டுவோம். ஆமா அருண் நம்ம வீட்டுல இன்னொருத்தவங்க இருக்காங்களே. யாரு? அச்சம்மா பேர் அருணா கொய்யா. அருண் நம்ம வீட்ல யார் பேர் இருக்கு? இன்னொருத்தவங்க. நிலனோட அப்பா பேரு அருண். படிக்கிறீங்க? கிளாஸ் படிக்கிறீங்க? நீ ப்ரீகேஜிடா. அவன் பேர் என்ன? நவிலன். நவிலன். என் பேரு நவிலன், அவன் பேரு நவிலன். டேய் உன் பேரு என்ன அவன் பேரு என்ன? இல்ல இல்ல இவன் பேரு நவிலன், இவன் பேரு நிலன். இல்ல நீங்க இப்ப எந்த ஊருக்கு வந்திருக்கீங்க? ஊர்ல இருக்கோம். நம்ம இப்ப திருப்பி மதுரைக்கு போயிடலாம். திருப்பி மதுரைக்குலாம் போல. மதுரையில தான் இருக்கீங்க நீங்க. நவிலன் சொல்லுவான். நவிலன் நீங்க இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க? கல்லாகுளம் பெருமாள் கோயில். மக்களே ஒரு வழியா வந்து மதுரையில எங்களுடைய பயணம் தொடர்ந்துட்டு இருக்கு. இப்ப எங்க போறோம்னு பிரியா சொல்லுவாங்க. நாங்க ரூம் போறோம். ரூம் போயிட்டு எல்லாம் வந்து நீட்டா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ரெடி ஆயிட்டு கிளம்பி போறோம். ஓகே ரைட். போறதுக்கே நம்ம ஆல்ரெடி 3/4 மணி நேரம் லேட்டா போயிட்டு இருக்கோம். ரெடி ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துப்போம்? இல்ல அதாவது வந்து எப்பவுமே மணப்பெண் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால எப்படியும் அவங்க லேட்டா தான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்குள்ள நாங்க கிளம்பி எப்படியாவது உருண்டு பிறண்டு ஓடிடுவோம். ஆனா வந்து ஃபாஸ்டா ஓடி கூட்டி போயிடுறேன்னு சொல்லிருக்காங்க. அது திட்டு வாங்காம போய் சேர்த்துறோம். கரெக்டா மக்களே நாங்க மதுரை மண்ணில வந்து எங்க மாமா பொண்ணு கல்யாணத்துக்காக வந்திருக்கிறோம். அந்த கல்யாணத்தை அப்படியே என்ன நடக்குது அவங்கள்ட்ட காட்டுறோம். ஓகே ரெடியா விஷோ? என்ன பின்னாடி தனியா உட்காந்துக்கிற? ஜாலியா அதான் மதுரைக்கு வந்து தனிமையை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு. எங்கடா? மதுரை அமெரிக்கன் கல்லூரி இதுதானா? இதுதான் மதுரை தேவர் சிலை. அரசு ராஜாஜி மருத்துவமனை. சரி நிலன் நிலன் இப்ப திடீர்னு யாராச்சும் ஏதாச்சும் ஒரு பாட்டு பாட சொன்னா என்ன பாட்டு பாடுவ? பாட மாட்டியா? இப்ப அவ பந்தய புறா பாடுவே. சிங்கிள் சுறாவா? டாய் ஜிங்கின மணியா?
இதுதான் வந்து அம்சவல்லி பிரியாணி. மதுரையிலேயே முத பிரியாணி வந்து இங்கதான் வந்து போட ஆரம்பிச்சாங்களாம். மக்களே இந்த விஷயமும் ஒண்ணு, மதுரையில ரொம்ப ஸ்பெஷல் வந்து ராஜ்மஹால் சாரீஸ். ஏன்னா வந்து ராஜ்மஹால் வந்து மதுரையில மட்டும்தான் இருக்கு. பல பேர் இங்க வந்து சாரி வாங்கிட்டு தான் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எல்லாம் போவாங்க. சோ அவங்களுடைய பர்ச்சேஸ் பாயிண்ட் வந்து இதுதான். இல்ல கண்டிப்பா இப்ப மதுரை பக்கத்துல இருக்கிறவங்க வேற எங்கேயும் வாங்க முடியாம ராஜ்மஹால் வருவாங்க. சென்னையில இருக்கிறவங்களுக்கு நிறைய சாரீஸ் வந்து வாங்கி தரதுக்கு வந்து நாங்க ஒண்ணு இல்ல, ஆனா வண்டியை திரும்புங்க நேரா ராஜ்மஹாலுக்கு உள்ளார விடுங்க. என் பொண்டாட்டி கேட்டுருச்சு, நேரா 2 பட்டு புடவை வாங்குறோம், 4 சில்க் புடவை வாங்குறோம். வேற என்ன பேபி? கேட்டு நாங்க நோ சொல்ல மாட்டோம். ஐயோ தாண்டி வந்துட்டோமா, சரி அடுத்த வாட்டி கண்டிப்பா மதுரை வரும்போது ராஜ்மஹாலுக்கு போறோம். என்னன்னா ஆமா பேபி ரெட் சிக்னல் போடலனா இந்நேரத்துக்கு நான் வந்து யூ டர்ன் போட்டு ராஜ்மஹால் அழைச்சு போயிருப்பேன். வாங்காம கிளம்ப மாட்டோம். இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவுல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி டே, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. ஐயோ மக்களே, அதுதான் வந்து மதுரையிலே இருக்கிற பழமையான வந்து ஒரு சர்ச்சு. வெள்ளக்கார துரைகள் கட்டினது. மக்களே, எங்கேயோ போயிட்டு இருந்த நாங்க இப்ப மெயின் ரோட்டை தாண்டி இப்படி டிராபிக்ல மாட்டிக்கிறதுக்கு ஒரே காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் கிடையாது, இவனுடைய பொண்டாட்டி. எங்க போயிட்டு இருக்கோம் இப்ப இவங்க 2 பேரும் சொல்லுவாங்க. மக்களே, இறங்கி நாங்க ரூமுக்கு போகணும்னு முடிவு பண்ணி ரூமுக்கு போயிட்டு இருந்தோம். அப்ப வந்து அண்ணன் சொன்னாங்க மதுரையில ஃபேமஸ் ஜிகர்தண்டா இந்த இப்படிதான் போனா வரும்னு சொல்லிட்டு, உடனே நான் ஜிகர்தண்டா வாங்கி கொடுத்தாதான் நான் மதுரை மண்ணில கால் எடுத்து வைப்பேன், ரூமுக்குள்ள வருவேன்னு சொல்லி இப்ப ஜிகர்தண்டா கடைக்கு போயிட்டு இருக்கிறோம். அப்படி என்ன உனக்கு ஜிகர்தண்டா மேல கிரேஸ்? எனக்கு ஜிகர்தண்டா மேல எல்லாம் கிரேஸ் இல்ல, அது நல்லா இருக்கும் சொன்னதுதான் என் கிரேஸ். அதுல அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதுவும் மதுரையில வந்து அதை குடிக்காம போனா தப்பா போயிடும் இல்லையா, மக்கள் எல்லாம் கோச்சுப்பாங்க. ஏன்னா ஜிகர்தண்டாக்கு ஃபேமஸ் மதுரையில ஃபேமஸ் ஜிகர்தண்டா. சரி, ஆனா வண்டியை நேரா ஃபேமஸ் ஜிகர்தண்டா கொடுங்க. மக்களே, மதுரை வந்துட்டு இதை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு சொல்லிட்டு வைசாலி சொன்ன ஒரே காரணத்தால் அடிச்சு புடிச்சு ரூமுக்கு போய் கிளம்பணும்னு நினைச்சாங்க. இப்போ வந்து ஜிகர்தண்டா சாப்பிட வந்திருக்கிறோம். சோ வைசாலி, ஆல் தி பெஸ்ட். எங்களுக்கு வாங்கிட்டு வந்துரு. ஜிகர்தண்டா வேணும்னு அடம் புடிச்சு வாங்கிடுச்சு. அவன் பொண்டாட்டி வாங்கி, அவன் புருஷன் வாங்கி கொடுத்தான். எப்படி ஓடுது பாருங்க. 1000 பிரச்சனை இருந்தாலும் வைசாலிக்கு ஜிகர்தண்டா மேல இருந்த கிரேஸ் குறையில. மக்களே அங்க பாருங்க, ஓடுது. எனக்கு தெரிஞ்சு என்ன கேக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணே ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீயானே அப்படின்னு கேக்குது. அந்த அண்ணன் இல்லம்மா 2 காசு அப்படின்னு சொன்னோன்னே சரி வேணுமா வேணுமான்னு யோசிச்சுட்டு ஜிபே பண்ணிடுச்சு. என்ன வாங்கிட்டு எவ்வளவு ஆர்வமா போறாங்க பாருங்க. காட்டு கவர வெற்றி 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 வெற்றி. நினைத்ததை நடத்திய முடிப்பவள் வைஷு. வைஷு வேகமா நடக்கிறத பார்த்தா ஏதோ முக்கியமான போர்ட் மீட்டிங்கு போதுன்னு நினைச்சுக்காதீங்க. இங்க அல்வா கடையும் ஃபேமஸ் தான். அந்த அல்வாவும் வாங்குறதுக்கு தான் வேகமா ஓடுது. ஏய் விட்டுட்டு போவாத. வைஷாலி அடுத்து எங்க படம் எடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, எந்த இடம் சொல்லு? பிரேம விலாஸ்ல அல்வா வாங்க போற. இருக்கிற அரிபரியில பிரேம விலாஸ்ல அல்வா கேக்குதா உனக்கு? இந்த வீடியோ அம்மா பாப்பாங்க. சரி ஓகே. மதுரை ரோட்ல மொட்டை வெயில்ல என்ன இப்படி கேமராவோட சுத்த விட்டிய வைஷு. கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிச்சிச்சு. மதுரை வந்துட்டு இந்த கடமை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொன்னாங்க, மிஸ் பண்ணல. வெற்றிகரமா வைஷு வாங்கிட்டு வெளில வருது. அடடா, இந்த சந்திரமுகில ரஜினி வெளில வரும்போது ஒரு சிரிப்பு இருக்கும் பாரு. வாங்க அந்த தேஜஸ். என்னத்த அது வேணா இலையெல்லாம் பரவாயில்ல. சரி இதுதான் வாங்கிட்டு அதையும் வாங்கிக்க. அட பாவி, நான் சொல்றது. மீண்டும் ஒரு முறை வெளியில் வருகிறார்கள். வாங்கிட்டீங்களா? என்னது? இலையில அல்வா சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஓ அப்படியா? வாங்கிட்டேன். எனக்கு சாம்பிள். ஆனா ஒரு விஷயம், ஒரு ஊருக்கு போனா நீயும் பிரியாவும் அந்த ஊர்ல என்ன ஸ்பெஷலா அதை எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க பாத்தீங்களா? நீங்க தான் உண்மையிலேயே டிராவல் எக்ஸ்ப்ளோரர் vloggers. டிராவல் எக்ஸ்ப்ளோரர் பிடிச்சத வாங்கி மனசுக்கு திருப்தியா வயிறு திருப்தியா. இந்த வீடியோ பாக்குறவங்க நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்சத பண்ணணும்னு நினைப்பாங்க. அண்ட் முக்கியமா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம டைமுக்கு போறதுதான். போயிடலாமா? போங்க, ஓடுங்க. மகளே, இதுவும் மதுரை ஃபேமஸ் சங்கரிகள் தியேட்டர். ஸோ மதுரை நகர்ல புருஷன் பொண்டாட்டியும் கை கொத்தி எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த கடைக்குன்னு நினைக்கிறேன். எங்க போறீங்க? ஏதாவது இருக்குமா? ஏதாவது இருக்குன்றத தாண்டி புள்ளைய விட்டுட்டு வந்தாங்கறது என் மைண்ட்ல இப்பதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. மதுரை வந்து இருந்தோடனே நல்ல டிஃபன் கடையில டிஃபன் வாங்கியாச்சு. என்ன நல்ல ஜிகர்தண்டா கடையில ஜிகர்தண்டா வாங்கியாச்சு. நல்ல அல்வா கடையில அல்வா வாங்கியாச்சு. புள்ள
புருஷன் அதெல்லாம் சாப்பாட்டு இது கூட பரவாயில்ல. இது கூட சொல்றாங்க என்ன மதுரைக்கு போய் நீங்க என்ன பண்ணீங்க அப்படிம்பாங்க. சுத்தி ஸ்டேஷனுக்கே வந்துட்டோமா? திருப்பி ஸ்டேஷனுக்கே வந்துட்டோம் மக்களே. இதுல முக்கியமான மேட்டர் நம்ம உள்ள ஒருத்தவங்க விட்டு வந்திருக்கோமே. யாரு? ரெண்டு குழந்தைங்களையும் பிரியா பாத்துக்கிட்டு உள்ள உட்காந்துருக்கு மக்களே. ஐயோ அங்க பாருங்க எந்திரிச்சு அங்கேயே போயிட்டான். என்னடா பண்ணிட்டு இருக்கிற? என்ன பேபி? ரெண்டு பசங்களை வச்சுட்டு சமாளிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்புறம் அண்ணன் வந்து நீங்க வா உங்க கார் தானே ஓட்டணும் வாய் மடியில வந்து உட்காருன்னு சொல்லி அவன் உண்மையே இப்ப ஓட்டிட்டு இருக்கோன்னு நினைச்சிட்டு இருக்கானா அவன்? அந்த வேற ஒரு இன்ச் வேற ஆனா மூவ் பண்ணி காமிச்சோன்னே அவன் நினைச்சுட்டான் அவன் தான் வண்டி ஓட்டுறான்னு. உடனே எக்ஸைட் ஆயிட்டாரு. ஏய் வண்டி ஆறுனடி. ஒரே டிராபிக். நீ ரெடியா? என்ன தூண்ல சாஞ்சிக்கிட்டு பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிற? கிளம்பு வெளில போலாம். ஐயோ விட்டு வர மாட்டான். ஏன் எந்துக்கிறியா? ஓகே நீங்களா வேணும். ஐயோ பார்த்த காரண்டா எப்படி இவ்வளவு பாசமா வளர்த்து மக்களே. ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு கிராண்டா போயிட்டு வந்தோம். அங்கேருந்து ரூமுக்கு போலாம்னு பிளான் பண்ணோம். எப்படி போறோம்னு கொஞ்சம் நீங்களே பாருங்க. எதுல போறோம்? ஹாப்பியா போச்சா? ஸ்பெஷல் பிரீமியம் ஷேர் ஆட்டோ இது.